இது என்னடா இது எல்லாரும் கமெண்ட் போடுறாங்க, இவர் பாட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு, அவனுங்களும் கெட்ட கெட்ட வார்த்தையாக போடுறானுங்க, இவரும் கூச்சமே இல்லாமல் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு சமூக சீர்திருத்தம் பெரிய கருத்தே உள்ள அடங்கியிருக்கு. அதாவது என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்ம பப்ளிக்கில் போயிட்டுருக்கோம் ஒரு ரோட்டில், ஒரு ஃபேமிலியோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஒரு அம்மாவையோ ஏதோ ஒரு அப்யூஸ் யாரோ பண்ணுறாங்க, எவனோ ஒருத்தன் போதையில் போய் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ற டைமில் அவன் ஒரு கையில் ஒரு ஆயுதமோ ஏதோ வச்சுருக்கான்னு வச்சுங்க, ஒரு கத்தியோ கித்தியோ, நம்ம யாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கறத தவிர கிட்ட, அதுவும் இப்போல்லாம் செல்லு எடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த டைமில் அவங்க காப்பாற்றுறதுக்கு நம்ம யாரும் போகிறதில்ல. இது ஒரு முன்னாடி மாதிரி இல்லாமல் இது ஒரு மோசமான செய்கை. இதுவும் சிட்டி கல்ச்சரில் அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் கிராமங்களில் உடனே சுற்றி வலித்து அடித்து நொறுக்கிடுவாங்க, எவனும் அந்த மாதிரி செய்ய மாட்டான், பயப்படுவான். இப்போ இந்த கமெண்ட்லேயும் அதே மாதிரி தான். என்ன அப்படின்றது நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிருப்பீங்க.